சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் தீவிரமடைந்துள்ளன. இதனிடையே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து சசி பெருமாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். இதன் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மொத்தம் 50 வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 32 வேட்பாளர்கள் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் 23 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஜூன் மாதம் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள், அதாவது அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தற்போது நாம் நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். சசி பெருமாள் நேற்று தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக கூறி சசி பெருமாள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபடுகிறார். அவரிடமே பேசுவோம். வணக்கம். தற்போது எதனை எதிர்பார்த்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? சுருக்கமா சொல்லுங்க. என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அந்த மனு குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக உரிய காலத்தில் தேர்தல் அலுவலரை சந்தித்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னேன். எந்த குறைபாடும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் கேட்ட அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மட்டும் வாங்கிக் கொண்டு என்னை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதை நம்பி நான் சென்று விட்டேன். ஆனால் வேறொரு காரணத்தை சொல்லி அவர்கள் என்னுடைய மனுவை நிராகரித்து விட்டார்கள். எனக்கு ஒன்று நேரில் குறைபாடுகளை சொல்லியிருக்க வேண்டும், அல்லது எங்க வீட்டுக்கு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கின்ற வீட்டுக்கு தபால் அனுப்பியிருக்கிறார்களே, அதிலேயாவது அந்த குறைபாடுகளை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒரு தேர்தல் அதிகாரி அந்த வேட்பு மனுவில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்ட பொறுப்புள்ளவர். அந்த பொறுப்புகளை அவர் தட்டி கழித்து விட்டு சொல்லாமல் விட்டுவிட்டார். தற்போது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சசி பெருமாள் உட்பட 3 தற்போது இந்த சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகமான 4 அதாவது இந்த அலுவலகத்தில் தான் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகம் அமைந்துள்ளது. தற்போது இந்த அலுவலகம் முன்பு தான் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொடர்ச்சியாக தற்போது இன்னும் 15 நாட்கள் உள்ள நிலையில் பிரச்சாரங்கள் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயலலிதாவுக்காக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய மகேந்திரனுக்கு ஆதரவாக மூத்த நிர்வாகிகளும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இது சம்பந்தமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரச்சார கூட்டமானது இன்று ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறுகிறது. அதேபோல ஆர்கே நகர் தொகுதியில் தனது வேட்பாளராக நிற்கக்கூடிய ஜெயலலிதா இந்த தொகுதியில் வருகின்ற ஜூன் 20 அல்லது 21 ஆகிய இரு தேதியில் ஏதேனும் ஒரு நாள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் மற்றும் உதவியாளர் நரேஷுடன் ஸ்டாலின்.